விருதுநகர் மாவட்டம் வேம்பக்கோட்டை அருகே பட்டாசு ஆலையில் வெடிவிபத்தில் சிக்கி 4 பெண்கள் 6 ஆண்கள் உள்ளிட்ட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 3 பேர் படுகாயமடைந்து சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சம்பவம் நடந்த பட்டாசு ஆலையை சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ரகுராமன், மதுரை சரக டிஐஜி ரம்ய பாரதி மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாவட்ட ஆட்சியர், மதியம் 12:30 மணியளவில் விபத்து நடந்துள்ளது என்றும், இந்த ஆலை லைசென்ஸ் முறையாக பெற்று நடைமுறையில்தான் உள்ளது என்றும், ஒரே அறையில் விதியை மீறி 8 பேர் வேலை பார்த்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. எனவே முதற்கட்ட விசாரணையில் விபத்திற்கு மனித தவறே காரணம் என தெரிய வருவதாகவும், மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் விரிவான விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் விபத்து ஏற்படாமல் இருக்க போலீஸ், தீயணைப்பு, தொழிலாளர் நலத்துறை மற்றும் வருவாய்த்துறை இணைந்து 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களும் தொடர் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். சான்றோர் குரல் செய்திகளுக்காக ஆகாஷ் பச்சையப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.